தூயமல்லிங்கிற அந்த நெல் ரகத்தில் 3200 கிலோ எடப்பாடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தர்மலிங்கம் ஐயா செயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அதிக செலவு செய்து செய்யக்கூடிய விவசாயத்தை மாற்றி குறைந்த உற்பத்தி செலவில் அதிக லாபம் எடுப்போம். இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வணக்கங்க, நான் வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவில் அஞ்சில்லாத உணவுகளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாரக மந்திரமாக இருந்தாலும், ஒவ்வொரு பயிர்லையும் அதில் இருக்கக்கூடிய விதைகளுக்கேற்ற முழுமையான வளர்ச்சியை நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள்களால் அடையணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை அடையணுங்கிறதுக்காக நம்ம இருக்கக்கூடிய நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் அப்படிங்கிற டெலகிராம் குழு மூலமாகவும், யூடியூப் மூலமாகவும், ஃபேஸ்புக் மூலமாகவும் ஒவ்வொரு பயிருக்குமான அட்டவணைகள் கொடுத்து அந்தந்த நிலத்திற்கான அந்தந்த காலத்திற்கான அளவில் நம்ம என்ன பொருள்களை கொடுக்கணும், எந்தெந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம சொல்லி, அப்படி செய்தால் கண்டிப்பாக அந்த வகையான நிலத்தில் அந்த குறிப்பிட்ட விதைகளில் அளவுக்கு அதிகமான லாபத்தை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி வர்றோம். பொதுவாக அந்த மாதிரியான நம்மளுடைய அறிவுறுத்தல்களை எந்தெந்த விவசாயிகள் கடைபிடிக்கிறாங்களோ, கடந்த 5 வருடங்களாகவே நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்தந்த விவசாயிகள் அந்தந்த பயிரில் முழுமையான லாபம் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த குழுவில் கொடுக்கக்கூடிய இயற்கை விவசாய நுட்பங்களை மனசில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை கடைபிடித்தவர் எடப்பாடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தர்மலிங்கம் ஐயா. தூயமல்லிங்கிற அந்த நெல் ரகத்தில் 800 கிலோ மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் நம்மளுடைய நீர் மேலாண்மை குழுவில் தான் 2200 கிலோ எடுத்தாங்க. அதே குழுவில் இன்னைக்கு 3200 கிலோ. அவர் இன்னும் என்ன சொன்னார்னா, இன்னும் ஒரு 3 மூட்டை கருக்கா மூட்டைங்க அப்படின்னாரு. அந்த அளவு லாபம் எடுத்திருக்காரு. அப்படின்னா அந்த மண்ணுக்கு வேணுங்கிற இயற்கை இடுபொருள்களை நம்ம என்ன கொடுக்க சொன்னோமோ அதை கரெக்டாக கொடுத்தாங்க. அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், பூச்சிகளை மேலாண்மை பண்ணுற உத்திகளை அவங்க கடைபிடிச்சாங்க. அந்த ஒரே காரணம்தான். என் அருமை விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம். நான் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் மணியக்காரன் உழவு வசித்து வரும் இயற்கை விவசாயம் செய்து வரும் தர்மலிங்கம் ஆகிய நான் கடந்த 2 வருடங்களாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன். சென்ற ஆண்டில் வெள்ளை பொன்னி நடவு செய்தேன். அதில் ஒரு ஏக்கருக்கு 36 மூட்டை விளைச்சல் கிடைத்தது. நடப்பு ஆண்டில் தூயமல்லி விவசாயம் செய்தேன். அதில் 40 மூட்டை, அதாவது 3200 கிலோ விளைச்சல் கிடைத்தது. இன்னும் அதிக மகசூல் கிடைப்பு வாய்ப்பு உள்ளது. நீங்களும் செய்து பயன்பெறுங்கள். நான் விவசாயம் செய்த விதம் பற்றி கூறுகிறேன். முயற்சி செய்து பாருங்கள். தவறு இருந்தால் திருத்தி செய்து கொள்ளுங்கள். முதலில் தக்கை பூண்டு மற்றும் 20 விதமான தானியங்களை கலந்து விதைத்து 50 நாளில் மடக்கி உழுவு செய்தேன். மேட்டுப்பாத்தி முறையில் 8 கிலோ விதை நேர்த்தி செய்து 3ஆம் கூறு தெளித்தேன். 21ஆம் நாள் நாற்று எடுத்து ஒற்றை நாற்று முறையில் வரிசைக்கு வரிசை 23 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்தேன். 10ஆம் நாள் 5 கிலோ வேம் 10 கிலோ கடலை புண்ணாக்கு கலந்து சீராக தெளித்தேன். 15ஆம் நாள் கோணாவீட்டரை கொண்டு ஓட்டினேன். 17ஆம் நாள் 10 இலை கரைசல் தெளித்தேன். மேலும் கடலை புண்ணாக்கு 40 கிலோ, எள் புண்ணாக்கு 40 கிலோ, ஆமணக்கு புண்ணாக்கு 30 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 20 கிலோ அனைத்தையும் கலந்து 3 முறையாக, அதாவது 25ஆம் நாள்
45ஆம் நாள் 65ஆம் நாளில் சீராக தெளித்தேன். மேலும் மீனமிலம் பஞ்சகாவியம் 15 நாள் இடைவெளியில் தண்ணீர் வழியாக கொடுத்தேன். மேலும் பேசிலஸ் துரிஞ்சியென்சிஸ் 2 முறையும் மெட்டாரைசியம் 2 முறையும் தெளித்தேன். மேலும் 65ஆம் நாளிலும் 75ஆம் நாளிலும் தேமூர் கழிசல் தெளித்தேன். நான் எதிர்பார்த்ததை விட சுமார் 5 அடி உயரம் வளர்ந்தது. மேலும் பொட்டாஸ் பாக்டீரியா, பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைரிலம் தலா 1 லிட்டர் வீதம் 2 முறை தண்ணீரில் கொடுத்தேன். சுமார் 125 நாளில் காற்றுடன் பெய்த பேய்மழையால் பயிர் சாய்ந்து விட்டது. சரியாக 135ஆம் நாள் ஆட்களை கொண்டு அறுவடை செய்தேன். வைக்கோல் 70 சுரணை கிடைத்தது. மேலும் நீர்ப்பாசனம் நீர்மறைய நீர்ப்பாசனம் செய்வேன். இதுதான் நான் செய்த விவசாயம். இதற்கு பிரிட்டோராஜ் ஐயா அவர்களிடம் 10 நாளைக்கு ஒரு முறை பயிர் எவ்வாறு உள்ளது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வீடியோ எடுத்து அவரிடம் அனுப்பி அவர் சொல்லுகின்ற முறைப்படி அனைத்தையும் செய்தேன். எந்த பயிருக்கு எந்த காலத்தில் என்ன வரும் அப்படிங்கிறத மேலும் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் இறைவனுடைய ஆணையின்படியும் எனக்கு இந்த விலை கிடைத்தது. மேலும் என்னுடைய செல் நம்பர் 99 650 70 799. மிக்க நன்றி, வணக்கம். அதன் விளைவு அவர் முழுமையான லாபம் பெற்றிருக்காரு. அவருக்கு எங்களுடைய நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் இந்த குழுவின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. அனைத்து விவசாயிகளும் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டா போதும், இயற்கை விவசாயத்தை நம்புங்க, அது நிச்சயம் நம்மளை கைவிடாது. குறைந்த உற்பத்தி செலவில் அதிகமான லாபம் எடுக்கலாங்கிறது இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியாது. வாங்க, செயற்கை விவசாயம் செய்யக்கூடிய, அதிக செலவு செய்து செய்யக்கூடிய விவசாயத்தை மாற்றி குறைந்த உற்பத்தி செலவில் அதிக லாபம் எடுப்போம். நன்றிங்க.